அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கேள்விகள் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 2020-21 ஆண்டில் கேட்கப்பட்ட பாலிட்டி கேள்விகள் 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்துவிடுகின்றன. ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது. விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும். இதில் மேலே காணப்படுபவைகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 மற்றும் சரியானது. விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்கள் என்பது தவறான ஒன்று. இது நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. பாராளுமன்ற சலுகைகளை எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? விதி பார்த்தீங்கன்னா 106, 194, 186, 172. இதில் பாராளுமன்ற சலுகைகள் எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற சலுகைகள் விதி எண் 106 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பது சரி. எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது? இது எம்ஜிஆர் காலத்தில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 30ன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1986 ஆண்டு தான் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும். அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார். இது கண்டிப்பாக தவறு. எம்எல்ஏவெல்லாம் கூட வருவாங்க. எவ்விதமான லாபகரமான தொழிலிலும் இல்லாமை அவரை தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறான ஒன்று. பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது தவறான ஒன்றாகும். திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு எந்த ஆண்டு வந்தது? இது அடிக்கடி ரிப்பீட்டடான ஒரு கேள்வி. ஜனவரி 1, 2015 ஆண்டு திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது. அடுத்த ஒன்று கூற்று காரணம். 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதில் கூற்றும் காரணம் சரியானவைகளாகும். காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை கண்டறிக. இது எது சரியாக பொருந்தியுள்ளது? இதில் தேசிய நெருக்கடி நிலை 352, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலை உறுப்பு 356, நிதி நெருக்கடி நிலை 360, போர் நெருக்கடி நிலை உறுப்பு 343 என்பது தவறு. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று. பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது எதுன்னு பாருங்க. பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை என்பதுதான் சரியான ஒன்று. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு என்பது சரியான விடை. கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 8வது அட்டவணையின் கீழ் 4 மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் 22ஆக உயர வழிவகுத்தது? அது எந்த சட்ட திருத்தம்?
அதில் போட்டோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி இதெல்லாம் இணைக்கப்பட்டது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 என்பது சரியான ஒன்று. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. அது எந்த சட்ட திருத்தம்? பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 ஆண்டுகளிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தமாகும். எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷனில் பாருங்க, 2014 மக்களவை தேர்தலாகும். இந்திய அரசியலமைப்பின் 338A விதிப்படி எவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி 19, 2004 முதல் நடைமுறையில் உள்ளது? 338A படி எந்த ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம் என்பது சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல், மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? அது எந்த அம்சம்? இந்திய அரசியலமைப்புல எந்த அம்சம்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் என்ற அம்சம் என்பது சரி. கூற்று 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம், மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. அமைப்பு கூற்று அல்லது என்று காரணம் எனவும் கொண்டு பின்வருவனவற்றில் எது சரியானவை? கூற்று ஆ, காரணம் ஆ. ஆப்ஷன்ல பாருங்க, அப்படியே இதுல கூற்று காரணம் இரண்டும் சரியானது. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் என்பதுதான் சரியான விடை. லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987 ஆண்டாகும். 28 தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எந்த அமைப்பு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உளவுத்துறை பணியகம் என்பது சரியான ஒன்று. பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? எந்த முறையில கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? அது மகள்வாரி முறை என்பது சரி. சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1992 ஆண்டு என்பது சரியான ஒன்று. 2019 17வது மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2019 மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்த கொண்டவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 90 கோடி என்பது சரி. தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி என்ன? தேர்தல் ஆணையத்தை பற்றும் விளக்கும் அரசியலமைப்பு விதி 324 ஆகும். எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? அது எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க, 2003 ஆண்டு என்பது சரியான ஒன்று. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா என்பது சரியான விடை. எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது? அது எந்த சட்டப்பிரிவு? ஆப்ஷன்ல அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்பது சரி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சரத்து 14 எதை பற்றி பேசுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க, சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15 பாகுபாடு காண்பதை தடை செய்தல். சரத்து 16 அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு.
சரத்து 18 பட்டங்களை ஒழித்தல். ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கருத்துகளில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது? இதுல பண மசோதாக்கள் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகள் அறிமுகம் செய்யப்படும் என்பது தவறான ஒன்று. இதுல மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார். இது சரி. பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. இதெல்லாம் சரி. அறிமுகம் வந்து இரு அவை என்பது தவறான ஒன்று. எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? இந்திய பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 2005ஆம் ஆண்டாகும். இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் EVM பயன்படுத்தப்பட்டது? இந்தியாவில் எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1998ஆம் ஆண்டு முதல். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992ஆம் ஆண்டு. கீழ்கண்ட மொழிகளில் 71வது திருத்தச் சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை. நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த 4 இதில் வந்து எது சேர்க்கப்படவில்லைன்னு பார்த்தீங்கன்னா டோங்கரி மொழி என்பது சேர்க்கப்படவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம் பாலிட்டி ரிலேட்டடாக. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.